வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு வழியா நம்ம ராஜராஜன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியே டைரக்டா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்வரிக்கு இது கேட்டதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சுனே சொல்லலாம். நல்ல வேலை என்னோட புருஷன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு இந்த பொண்ணே என்கிட்ட வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் ராஜராஜன் வீட்டுக்கு வராங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜராஜன் வீட்டுக்கு வர உடனே வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, என்னால உன்னை மன்னிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கடந்த 30 வருஷமா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லு. ஆனா நீ யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல சந்தேகப்பட்டா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் சொல்லு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ராஜராஜன். பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்த இன்னைக்குன்னு இல்ல என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், கொஞ்ச நாள் போகட்டும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ஈஸ்வரியோட சாரி அக்செப்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சரிங்க, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜராஜனா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இந்த சந்திரகலா தான் பாவறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க அக்கா காதுல மூட்டி விடுறதுக்கே வந்துட்டு இருப்பாங்க இந்த சந்திரகலா. உன் மேல என்னக்கா தப்பு இருக்கு, விடுக்கா, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? சந்திரப்பமும் சூழ்நிலையும் அவளுக்கு எதிரா இருந்ததுனால அவரை நீ தப்பா நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இதுல என்னக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா. இந்த சந்திரகலாக்கு சின்னதா நடந்தாலும் சரி பெருசா நடந்தாலும் சரி கவலையே கிடையாது. எல்லாம் தெரியாம தானே பண்ண, சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவங்க அக்கா காதுல இப்ப பாரு போட்டுட்டே இருந்துடுறாங்கப்பா இந்த சந்திரகலா. ஆனா அக்கா மாமாக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கலாம், உன்னே இப்படி எதிர்த்து பேசிட்டு போறாரு. பாரு சந்திரா, அவரு மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் அவரை ரொம்ப காயப்படுத்திருக்கேன். கூட 30 வருஷமா அவர் வாழ்ந்திருக்காரு. இது வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்தினதே கிடையாது. அதே மாதிரி நானும் அவரால் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் தானே சந்திரா. என்னதான் இருந்தாலும் நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். ஆனா நம்பிக்கை இல்லாம இருந்தது என்னோட தப்பு தானே சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்ப சேடா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமே இந்த சந்திரா வந்து சொல்றாங்க, அக்கா விடுக்கா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுக்கா அப்படின்னு சொல்ல உடனே இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் ரூம்ல போய் இருக்க, இந்த பக்கம் நம்ம சந்திரா ஈஸ்வரி கிட்ட ஏதாவது சொல்லி பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த சந்திரா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஈஸ்வரியா அசைக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ராஜராஜனை பத்தி என்னென்னவோ சொல்லி சண்டை மூட்டி விடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இங்க அப்படியே உள்டாவா நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா நம்ம ஈஸ்வரி ரொம்ப பாவங்க, ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்தி ரேவதிக்கு தான் கால் பண்றாங்க. ரேவதிக்கு கால் பண்ணி நிலைமை என்னாச்சு ரேவதி, எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, அம்மா வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை மாமா. அப்பா கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, பரவாயில்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு மாமாக்கு பயங்கரமா கோவம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அத்தை மேல மாமா அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தாரு. ஆனா அத்தையே போய் நம்ம மாமாவை சந்தேகப்பட்டதுனால நம்ம மாமாக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்து நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, உங்களை நான் மீட் பண்ணணுமே, நம்ம 2 பேரும் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, இல்ல ரேவதி, இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் இப்படி தெரியாம சந்திக்கிறது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ரேவதி. அதனால நம்ம சந்திக்காம இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாள் நம்ம 2 பேரும் சந்திக்காம இருக்க முடியும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எப்ப மாமா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்டுட்டு இருக்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அவசரம் மட்டும் படாத, நம்ம 2 பேரும் கல்யாணம் தானே, கண்டிப்பா கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கும் ரேவதி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன், கவலைப்படாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி, சரி மாமா, நம்ம கல்யாணம் மறுபடியும் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி போனை கட் பண்ண உடனே இந்த பக்கம் நம்ம ரோகிணி தான் ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ரேவதி டக்குன்னு போனை வைக்க உடனே ரோகிணி சொல்றாங்க, நீ யார்கிட்ட இவ்வளவு நேரமா போன்ல பேசிட்டு இருந்த ரேவதி? உடனே ரேவதி சொல்றாங்க, இல்லையே, நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்க்கா ஏன் இப்படி கேட்கிற, ஏதாவது பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்லடி, நீ பேசினதெல்லாம் பார்த்தா கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதான் கேட்டேன். நம்ம ரேவதி சொல்றாங்க, சேச்சே, நான் ஏன்க்கா அவர்கிட்ட போய் பேச போற சொல்லு, எல்லாரும் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தானே அவரு எப்படி எப்படிலாம் பேசினாரு, அவர் பேசின எல்லா விஷயமே என் மனசுக்குள்ளதான் இருக்கு, அவரை இன்னைக்குன்னு இல்ல என்னைக்குமே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிக்கா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க, இந்த ரேவதி நம்ம எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு உண்மையா மறைக்கிறா மட்டும் தோணுது, ஆனா அது என்ன உண்மைன்னு தான் சரியா தெரியல, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரேவதி, நான் உன்னோட அக்கா, அதை மறந்துட்டியா என்ன, சீக்கிரமா நீ எந்த உண்மையை மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, சரி மாமா இப்படியும் நம்மள வந்து பார்க்க போறது கிடையாது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, பேசாம நம்மளே போய் மாமாவை பார்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாமா இப்ப எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா மாமா கோவில்ல தான் இருப்பாரு, நம்ம கார்த்தி மாமாவை நேரா போய் கோவிலே சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நேரா ரேவதி கோவிலுக்கு வர அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ கார்த்தி இருக்காருன்னே சொல்லலாம். ரேவதி வந்து நேரா கார்த்தியை போய் பார்க்க, கார்த்தி ரேவதியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். ரேவதி, நீ எதுக்காக இங்க வந்த, நான் உங்ககிட்ட
போன்ல ஆல்ரெடி சொன்னல இப்போதைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ என் பேச்சு கேட்கவே மாட்டல ரேவதி அப்படின்னு சொல்லி கார்த்தி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க கார்த்தி மாமா, நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க என்னன்னா இப்போதைக்கெல்லாம் மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனாலதான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைரக்டா பார்க்க வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு உனக்கே நல்லாவே தெரியும் ரேவதி, அதனால இந்த மாதிரி நீ என்ன சந்திக்க வர்றது கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்ல ரேவதி. அது மட்டும் இல்லாம அத்தைக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் பிளான் ஈஸ்வரி அத்தைக்கு தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ரேவதிக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. ஆனா நம்ம ரேவதி கேட்கிற மாதிரியே தெரியலப்பா. அது மட்டும் இல்லாம உனக்கு வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ரேவதி, இதெல்லாம் உனக்கு ஓகேவா சொல்லு? நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறல, அப்பனா கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையா தான் இருக்கணும் ரேவதி. ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா உங்களை பார்க்க கூட நான் எல்லார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணுமா என்ன? நான் யாருக்கிட்டயுமே பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சந்திரா வராங்கன்னே சொல்லலாம் கோவிலுக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஒரு மரத்து ஓரமா இருந்துட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நம்ம 2 பேரும் நாடகம் போட்டுட்டு இருக்கிறது இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது. கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்காத மாதிரி நாடகம் போட்டாதான் கரெக்டா வரும், அதனால என்ன இந்த மாதிரி அடிக்கடி வந்து சந்திக்கிறது நிப்பாட்டிக்கோ ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி சொல்றாங்க, போங்க மாமா, அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றது தெரியுமா, ஆனா நீங்க என்னன்னா பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் மாமா, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் சந்திரா கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே இதை கேட்டுட்டு நம்ம சந்திரா அதிர்ச்சி அடைறாங்கன்னே சொல்லலாம். அடப்பாவீங்களா, இதெல்லாம் உன்னோட திட்டம் தானா? விட மாட்டேன்டா, உங்க 2 பேரையும் விடவே மாட்டேன், கண்டிப்பா இந்த விஷயத்த அக்காவுக்கு போன் பண்ணி சொல்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ஈஸ்வரி கிட்ட மாட்டி விடுறதுக்காக தான் கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி போன் எடுத்துட்டு, சொல்லு சந்திரா, உன் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, உனக்கு பெரிய துரோகமே பண்ணிட்டு இருக்காக்கா. உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன உளறிட்டு இருக்க சந்திரா, என்னோட பொண்ணு எனக்கு துரோகம் பண்றாளா? அப்படி என்ன துரோகம் பண்றாவ? அவன் என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்றவ கிடையாது சந்திரா, அவன் என்னைக்குமே எனக்கு நம்பிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்கா, அதனால அவ துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி கண்மூடித்தனமா நம்ம ரேவதியை நம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. உடனே நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, இவ ஒருத்தி அக்கா நான் சொல்றது தயவு செய்து கேளுக்கா, இந்த ரேவதி கார்த்தி பைய கூட கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்காக்கா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. சேச்சே, எனக்கு என்னவோ இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நாடகம் போட்டு நம்மள ஏமாத்துறாங்களோன்னு தோணுது, நீதான் அவங்கள கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கா, ஆனா உன் பொண்ணு அங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்காக்கா. நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றத எந்த விதத்துல நம்ப முடியும் சந்திரா, கண்டிப்பா என்னோட பொண்ணு அந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஈஸ்வரி. என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு நம்பிக்கையா தான் இருக்கா, நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் ஈஸ்வரி. இதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப சந்திரா சொல்றாங்க, அப்பனா அக்கா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அதானே, சரி நீ நம்பணும்னா டைரக்டா இந்த கோவிலுக்கே வந்து பாரு, ஏன்னா இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன் மரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கெஞ்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் வர முடியாது, நீ சொல்றதுக்காக என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது சந்திரா, எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீனு என்னக்கா பேசிட்டு இருக்க, உனக்கு ஆதாரம் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா, வந்தாதான் நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கப்பா. அந்த கார்த்தி டிரைவர் பையன் நம்மளுக்கு தெரியாம ஏதோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காக்கா, அது தெரியாம நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியே, உன்னை என்ன பண்றது, வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கேட்க. உடனே ஈஸ்வர் வந்து சொல்றாங்க, சரி நீ இவ்வளவு பிடிவாத பிடிக்கிற வந்து தொலைற வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கிட்ட சொல்ல. ஆனா இந்த ஈஸ்வரி உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, இந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் அந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. இல்ல நான் இப்ப அந்த கோயிலுக்கு போய் பார்க்க கூடாது, என்னோட பொண்ணு மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, சந்திராவோட பேச்சுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்திரா கிட்ட வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை இல்ல கோயிலுக்குலாம் ஒன்னும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துறாங்கன்னே சொல்லலாம். என் பொண்ணையும் சந்தேகப்படுறா, அவ எனக்கு துரோகம் பண்றவளா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேஷுவலா விட்டுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரி. இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க, சரி மாமா என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, என்ன ரேவதி வெளியே கூட்டிட்டு போவா, என்ன அடிக்கடி மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வெளியில கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போன புடிவாத பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கா. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா எப்படி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது சொல்லுங்க ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு தடவை எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை வெளியே கூட்டிட்டு போக மாமா ப்ளீஸ் மாமா, அதுக்கப்புறம் நீங்க சொல்றதை மட்டும் தான் நான் கேட்பேன், உங்களை அடிக்கடி மீட் பண்ண மாட்டேன், கிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேச மாட்டேன் சரியா, அது ஓகே சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா வெளியே கூட்டிட்டு போக மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி. நம்ம கார்த்திக் கேக்குறாங்க, என்ன ரேவதி நாளைக்கு எங்க போகணும், நம்ம கார்த்திக் கேக்குறாங்க, உனக்கு எங்க போகணும் ரேவதி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை விரட்டுறதுலே இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. நம்ம கார்த்தி சொல்றாங்க, உனக்கு எங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி சொல்றாங்க, அதான் நான் சொன்னேனே மாமா, கலசு பூச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வெளியில கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட சரின்னு சொன்னீங்களே அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி கேக்குறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா எப்படி ரேவதி, சரி ஒரு நாள் ஃபுல்லா வெளியில போய் சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றியே, உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி சொல்றாங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு வீட்டை விட்டு எப்படியாவது கிளம்பி வந்துருவேன், நீங்க தான் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போகணும், நான் வருவேன் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி சொல்றாங்க, சரி ரேவதி இங்க இருந்து நீ கிளம்பு
கிளம்பு, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க, கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி வந்து சரி மாமா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க அதனால நம்பி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை லைட்டா கிள்ளி கொஞ்சிட்டு போறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி. இந்த ரேவதியும் கார்த்தியும் கடைசியில ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுட்டாங்க பாருங்க, அப்படியே லவ் வெளியில பொங்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நம்ம கார்த்தியை தான் மீட் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். ரேவதி வந்து கார்த்தி கிட்ட கேக்குறாங்க சரி மாமா இன்னைக்கு என்ன எங்க கூட்டிட்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சரி ரேவதி நான் சொல்றேன், ஆனா நீ எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், அது வரைக்கும் நீ வந்து வாயை மூடிட்டு வரணும், என்ன சரியா, எங்க போற ஏது போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு கட்டளை போடுறாருன்னே சொல்லலாம் நம்ம ரேவதிக்கு. கார்த்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அதை செய்வாங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்க சொன்னீங்க அதை மட்டும் அந்த ரேவதினால பண்ணவே முடியாது, ரேவதினால பேசாமலே இருக்க முடியாது, கேள்வி கேட்காமலே இருக்கவே முடியாது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதியை. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க மாமா இங்க எதுக்காக மாமா கூட்டிட்டு வந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்து ஒரு சாவி எடுத்து நம்ம ரேவதி கையில நீட்டுறாங்கன்னே சொல்லலாம். மாமா என்ன மாமா இது, எதுக்காக இந்த சாவி என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி மாமா இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்னும் இல்லங்க, நம்ம கார்த்தி நம்ம ரேவதிக்கு ஒரு வீடு பிரசன்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். கார்த்தி ஏற்கனவே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையே பண்ணி வச்சிருப்பாரு, ஆனா நம்ம ரேவதிக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தனால எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி வந்து அந்த வீட்டோட சாவியை வந்து ரேவதி கிட்ட கொடுத்துட்டு இது இந்த வீட்டோட சாவி, நீயே கதவை ஓபன் பண்ணி பாரு ரேவதி, அதுக்கப்புறம் உனக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அந்த சாவியை கையில கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். ரேவதியும் அந்த சாவியை வாங்கிட்டு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி அந்த புது வீட்டு கதவை ஓபன் பண்ண இந்த பக்கம் நம்ம கார்த்தி ரேவதி வலது கால் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள போறாங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம ரேவதி வீட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி புத்தி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி கேக்குறாங்க மாமா என்ன மாமா இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஆமா ரேவதி இந்த வீடு உனக்காக தான், நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல எமோஷனலா வித் லவ்வோட சொல்றாங்கன்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க அங்க ஒரு போட்டோ இருக்குப்பா, அந்த போட்டோ வேற எந்த போட்டோவும் கிடையாது, கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆன போட்டோவை தான் நம்ம கார்த்தி அந்த இடத்துல மாட்டி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு நம்ம ரேவதிக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. இப்ப நம்ம ரேவதி அங்க இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்டாச்சுவோட அவங்க தனியா இருக்கிற ஒரு ஃப்ரேம் போட்டோவும் அந்த இடத்துல தொங்குதுன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு நம்ம ரேவதி பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்ப்பா. ஆனா நம்ம ரேவதிக்கு இதெல்லாம் உண்மையா இல்ல கனவா அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லாம தகைச்சு நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சரிங்க இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி ரேவதியா அவங்க மனசுல இருக்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.